கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தைப்படி சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. சிலுவையை குறித்த ஒரு மேன்மையான வார்த்தை அவர் எழுதுகிறார். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து வாசித்து அவர் எழுதின நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் போதும் சரி, அவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுடைய சிலுவையை முன்வைத்தவராய் அவர் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட அவருடைய வாழ்க்கை மிக நெருக்கமாக ஒன்றித்திருந்தது. அப்படியானால் அவர் தினமும் சிலுவையை தியானிக்கிற ஒரு மனிதராக இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த சிலுவை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர் எழுதின நிருபங்களை எல்லாம் பாருங்க, வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இயேசுடைய சிலுவை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தெரியுமா, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவை பற்றின உபதேசம் ஒரு தேவ பலனாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்பதாக அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, சிலுவையில் இயேசு பாவமாக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இயேசு தம்மை தாமே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சிலுவையின் மரண பரியந்தமும் இயேசு தன்னை தாழ்த்தினார் என்று இயேசுடைய சிலுவை மரணத்திலும் அவர் தன்னை தாழ்த்தின விதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இயேசு சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றவர் எழுதியிருக்கிறார். இப்படி பவுலப்போஸ்தலன் எழுதின எல்லா நிருபங்களையும் நீங்கள் வாசிக்கும் போதும் இயேசுடைய சிலுவை, அந்த பாடுகள், அவர் சிந்தின இரத்தம், அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்ட விதம், அவைகளை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை அவ்வளவு ஆழமாய் அவர் தியானித்திருக்கிறார். அந்த சிலுவை பாடுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர். நைஜீரியாவுக்கு நான் போயிருந்த போது அங்கே நடக்கிற எழுப்புதல் இதெல்லாம் பார்க்க போயிருந்தேன். பிரம்மாண்டமான சபைகள், பெரிய பெரிய சபைகளை அங்கே பார்க்க முடிந்தது. முக்கியமாக போனது அங்குள்ள எழுப்புதல் சபைகளை பார்க்க. ஆனால் நம்ம அங்கே சில தமிழ் மக்கள் இருப்பதை பார்த்து முடிந்தது. அவர்கள் மத்தியில் ஊழிய செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். கானா என்கிற ஒரு நாட்டிற்கு சென்று சில நாட்கள் ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நைஜீரியாவுக்கு போயிருந்த போது பெரிய பெரிய பிரம்மாண்டமான சபைகளை பார்க்க முடிந்தது. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், நம்முடைய தேவனுடைய கூடாரத்தை விட கொஞ்சம் பெரிய ஒரு பிரம்மாண்டமான சபையை அங்கே பார்க்க முடிந்தது. 50,000 பேர் உள்ளே உட்காரலாம். சேர் போட்டிருக்கிறாங்க. நம்ம தரையில் உட்காந்துருக்குறோம், சேர் போட்டிருக்கிறாங்க. தேவனுடைய கூடாரத்தை விட பெருசாக இருக்குது. பில்லரே கிடையாது, இதே மாதிரி பில்லரை இல்லாமல் கட்டி இருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் 2 லட்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை நடக்கிறது. பிரம்மாண்டமான பெரிய சர்ச். அந்த சபைக்கு மாத்திரம் 2 யூனிவர்சிட்டி வச்சுருக்கிறாங்க. அவர் பிரம்மாண்டமான ஊழியத்தை செய்து பல ஆயிரக்கணக்கான சபைகள் இந்த தேசம் முழுவதிலும் உருவாக்கி இருக்கிறார். நல்ல ஒரு ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறாரு. இன்னொரு சபைக்கு போனோம்.
அந்த சபையை பார்க்க போன போது ரிடீம்டு கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் காட் என்கிற சபை, அந்த சபைக்கு பேர். நைஜீரியாவில் மாத்திரம் 32,000 சபைகள் வச்சுருக்கிறாங்களாம். அவ்வளோ சபைகள். எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய சர்ச்சை பார்க்க முடியும். ஒவ்வொரு 5 நிமிஷம் நடை தூரத்தில் ஒரு சர்ச் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தரிசனம். ஆத்தம ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி ஊழியம் செய்கிறாங்க. ஏராளமான சபைகள் அந்த பட்டணத்தில், அந்த எங்கே போனாலும் அவங்களுடைய சபைகளை பார்க்க முடிந்தார். மாதத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி அவங்க கூடுறாங்க. ஒரு கேம்ப் எல்லா முதல் வெள்ளிக்கிழமையும் அவங்க பரிசுத்த ஆவியின் கூட்டம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதற்கு இரவு ஒரு 8 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்தா விடிய காலம் 1:30 மணி 2 மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும். அதற்கு அந்த தேசம் முழுவதிலிருந்து வர்றாங்க. அவங்களுடைய சபை இருக்கிறதுல பல இடங்கள் ஆயிரக்கணக்கான சபைகள், எல்லா விசுவாசிகளும் வர்றாங்க. ஒவ்வொரு மாதம் எவ்வளோ பேர் கூடுறாங்க தெரியுமா? குறைஞ்சது 10 லட்சம் பேர் கூடுறாங்க. ஒரே இடத்துல 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேர் எப்படிங்க உட்காருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஷெட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த ஷெட்டினுடைய நீளம் 1 கிலோமீட்டர், அகலம் 1/2 கிலோமீட்டர் தூரம். அப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நம்முடைய தேவனுடைய கூடாரத்தை விட 10 மடங்கு பெருசு. அவ்வளோ நீளமாக போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நேரில் பார்த்தது, அதெல்லாம் பார்க்க தான் போனோம் நாங்கள். அதை பார்க்க முடிந்தார். 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் ஒவ்வொரு மாதமும் கூடி வர்றாங்க அந்த பரிசுத்த ஆவியின் கூட்டத்துக்காக. இப்போ அவங்க இடம் போதில்லை அந்த இடம். அதனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி ஷெட்டு போடுறாங்களாம் பெருசாக. அது எவ்வளோ நீளம் தெரியுமா? 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஷெட்டு போடுறாங்களாம். அல்லேலூயா! எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நைஜீரியா தேசத்தில் சபைகள் அப்படி வளர்ந்து பெருகுகிறது. அதெல்லாம் பார்க்க போனோம். பல இடங்களை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தால், பல ஊழியங்கள் மகிமையாக நடப்பதை பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்த சமயம் எனக்கு அதிக நேரம் கிடைத்தார். ஏன்னா நாங்கள் அந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் இளைப்பாற ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நாள் காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆவியானவர் அந்த சிலுவை குறித்து அதிகமாக தியானிக்கும்படி எனக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். நான் அடிக்கடி அந்த சிலுவையை தியானித்து ஜெபிக்கிறது உண்டு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவைக்காக நான் ஆண்டவரை துதிப்பது உண்டு. அந்த சிலுவை பாடுகள், ஆண்டவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட காரியங்களுக்காக ஆண்டவரை துதிப்பது உண்டு. அந்த நாளில் சிலுவையை நம்ம எப்படி தியானித்து ஆண்டவரை துதித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பதை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அதனால் வெகு நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலே அவருடைய சிலுவையை மாத்திரம் தியானித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். தேவ பிரசன்னம் நிரப்பெற்று ஆண்டவருடைய தொடுதலை உணர முடிந்தார். இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சிலுவையை ஜனங்கள் தியானிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். என்னால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நமக்காக செய்து முடித்திருக்கிற காரியம், அந்த சிலுவையை தியானித்து ஒரு தேவ பிள்ளை ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும் என்பதை ஆவியானவர் தெளிவுபடுத்தினார். ஆகவே வெகு நேரம் அந்த சிலுவையை தியானித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த நாளில் ஆண்டவர் சொன்னார், அது எப்படி தியானிக்கணும், இந்த சிலுவை குறித்து தேவ பிள்ளைகள் எப்படி தியானித்து துதித்து ஜெபிக்கணும் என்பதை நீ அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி என்னோடு தெளிவாய் பேசினார். ஆகவே தான் இந்த காரியத்தை கொஞ்ச நேரம், இந்த சிலுவை நம்ம எப்படி தியானிப்பது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எருசலேமில் கொல்கதா மேடு, கபால ஸ்தலம் என்கிற இடம், அங்குதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இந்த சிலுவை மரணம் என்பது ரோமருடைய ஆட்சி காலத்தில் வந்த ஒரு கொடூரமான மரண தண்டனை. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு அரசாங்கம் விதவிதமான மரண தண்டனைகளை வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் நீதிமன்றத்தில் ஒரு மனிதருக்கு மரண தண்டனை கொடுத்தால் அவனை தூக்கில் தொங்க விட்டு அதில் அவனுடைய உயிர் போகும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அது எலக்ட்ரிக் சேரில் மின்சாரம் பாய்ச்சி அந்த சேரில் உட்கார வச்சு மின்சாரம் பாய்த்து அதில் அவனை கொண்டுருவாங்க, இறந்து விடுவான்.
சில நாடுகளில் விஷத்தை அவங்க இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாய் மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். அந்த நாட்களில் ராஜாக்கள் காலத்தில் மரண தண்டனை என்பது இன்னும் வித்தியாசமாக இருந்தது. தலையை துண்டித்து விடுவது. இன்றும் சில நாடுகளில் தலை துண்டிக்கிற அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற பழக்கம் இருக்கிறார். ரோமருடைய ஆட்சி காலத்தில் இந்த சிலுவை மரணம் அந்த அரசாங்கம் விதிக்கிற ஒரு கொடூரமான மரண தண்டனை. அரசாங்கத்துக்கு விரோதமாக யாராவது கலகம் பண்ணினாலோ, கொடூரமான ஒரு குற்றத்தை செய்தாலோ, சிலுவையில் அறைந்து கொலை பண்ணுகிற அந்த தண்டனை கொடுத்துருவாங்க. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் அவனை யாரும் அவனுக்காக இரக்கம் காட்ட முடியாது. அவ்வளோதான் அவனுடைய லைஃப். யாரும் அவனுக்காக பரிந்து பேச முடியாது. யாரும் அவனுக்காக போய் பேசலாம் முடியாது. இரக்கமில்லாமல் இந்த ரோம போர் வீரர்கள் அவனை அடித்து சித்திரவதை பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. அதன் பிறகு எந்த சிலுவையிலே அவன் அறையப்பட வேண்டுமோ அந்த சிலுவை அவன் தோள் மேலே வச்சு அவனை சுமந்துக்கிட்டு வர சொல்லுவாங்க. அவன் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த நாட்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொல்லுகிறார். இயேசுவின் நாட்களில் இந்த சிலுவை மரண தண்டனை கொடுக்கிற பழக்கம் இருந்தது. அது பயங்கரமான குற்றவாளிகள் தான் சிலுவை சுமப்பாங்க, அவங்கள தான் சிலுவையில் அறைவாங்க. ஆனால் இயேசு உலகத்தில் ஊழிய செய்த நாட்களிலே சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். அதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவை சுமந்து கொண்டு வருகிற பழக்கம் அந்த நாட்களில் குற்றவாளிகளுக்கு கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வேதனையான ஒரு அனுபவம் என்பர். அந்த சிலுவை சுமந்து கொண்டு வந்து ஊருக்கு வெளியில், பட்டணத்திற்கு வெளியில் ஜனங்கள் வருகிற போகிற இடம் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவனை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. கையில் கால்கள் ஆணி அடித்து அவனை சிலுவையில் தொங்க விட்டு விடுவார்கள். அந்த இரத்தம் அவனுடைய கைகளிலிருந்து வடியும், கால்களிலிருந்து இரத்தம் வடியும், அவனுடைய சரீரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தம் வடிந்து அந்த சிலுவையில் மரண வேதனை அடைவான். ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் சிலுவையில் அவனை தொங்கிவிட்டால் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அவன் சிலுவையில் தொங்கி மரித்து விடுவானா. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அந்த சிலுவையில் அவன் தொங்கி அந்த உயிர் போவதற்கு அவ்வளோ நேரம் ஆகுமா. ஆனால் இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அவராகவே ஜீவனை விட்டார். அவர்தான் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவராகவே உயிரை விட்டார். அதனால் 6 மணி நேரம் அந்த சிலுவையில் இயேசு தொங்கி மரித்தார். எருசலேமில் அந்த ரோம போர் வீரர்கள் இயேசுவை கொடுமைப்படுத்தி வாரினால் அடித்தார்கள். அதாவது 1 குறைய 40 அடிகள் என்பது அவருடைய வழக்கம். 39 அடிகள் வாரினால் அடிப்பார்களாம். 39 முறை. அது அந்த வார் சும்மா தானதல்ல, சதைகளை கிழித்து கொண்டு வரும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இயேசுடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல் மாற்றப்பட்டதாம். அடித்து 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 அவருடைய சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு ஒரு நிலத்தில் கலப்பை வச்சு உழுதா எப்படி அது மண்ணை அது புரட்டி போடுகிறதோ அதே மாதிரி இயேசு வாரினால் அடிக்கப்பட்டவுடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல் மாறிவிட்டது. அந்த அளவிற்கு அவர் சித்திரவதை பண்ணப்பட்டு அந்த காயம், அந்த இரத்தம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தினார்கள். அப்போ இந்த பிளட்டு அந்த சிவப்பான அங்கியில் படும்போது நம்ம வெளியில் அதிகமாக தெரியாது. சிவப்பான அங்கி அவருக்கு தரித்தார்கள். அவர் மேலே ஒரு பார சிலுவையை வைத்து அவரை தெரு தெருவாக இழுத்து கொண்டு போனாங்க. எருசலேம் வீதி வழியாக அவர் இழுத்து கொண்டு போனார்கள். அந்த சிலுவை சுமந்து கொண்டு அவர் போனார். ஊருக்கு வெளியில் கபாலஸ்தலம் என்கிற இடம், அதான் கபாலஸ்தலம்னா மண்டை ஓடுக்கு தான் கபாலம் அப்படின்ற பெயர். அந்த கபாலஸ்தலம் மண்டை ஓடு போன்ற அமைப்புள்ள ஒரு மலைப்பகுதி.
எருசலேமில் இருக்குது. அங்கே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம். இந்த மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய மண்டை ஓடு போலவே இருக்கும். அந்த கண் மூக்கெல்லாம் இந்த மலையில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அப்படி தெரியும். அந்த வந்த பகுதியில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இடத்துல அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். அந்த சிலுவை பாடுகளை யோசித்து பாருங்க. அவர் இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, அவர் அந்த கொடூரமாக அவர் வழிநடத்தப்பட்டு, சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 16 அங்குல ஆணி. அந்த ஆணி அடிக்கிறது 16 இன்ச்சு ஆணி வச்சு அடிப்பாங்களாம். அப்படியே சரீரத்தை துளைக்கும். கையையும் காலையும் அந்த ஆணி துளைத்து அந்த மரச்சிலுவையோடு அவருடைய சரீரம் இணைக்கப்பட்டார். கால்கள் ஆணி அடிக்கப்பட்டார். அப்படியே இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அவருடைய கையிலேருந்து அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டே இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, இந்த அந்த கையிலிருந்து அந்த ரத்தம் அப்படியே நூல் போல வடிந்து கொண்டே இருந்திருக்கும். 2 கைகள் இந்த ரத்தம், அவருடைய கால்கள் இந்த வடிகிற ரத்தம் அப்படியே அந்த மரச்சிலுவையின் வழியாக அப்படியே வடிந்து கொண்டே இருந்திருக்கும். தலையிலே முள்முடி. அந்த முற்கள் சாதாரண முற்கள் அல்ல. இயேசுவுக்கு முன்னும் அதற்கு பின்னும் யாருடைய தலையிலும் முள்முடி சூட்டப்பட்டதில்லை. இயேசுடைய தலையில் முள்முடி. அப்படி முகமெல்லாம் ரத்தம் அடிக்கிறது. அப்படி முதுகெல்லாம் அடித்து கிழிக்கப்பட்டு, சதைகள் கிழிக்கப்பட்டு, முதுகெல்லாம் ரத்தம். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இடம் முழுவதும் அப்படியே ரத்தம். இயேசுடைய விழாவில் ஈட்டினாலே குத்தினார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு சோதிப்பதற்கு. அந்த ஈட்டி அவருடைய விழாவில் இருதயத்தில் போய் துளைத்தாரு. ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தார். அதுக்கு மேலே ரத்தம் இல்லை. அவருடைய சரீரத்தில் இந்த அவ்வளவு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அதான் சிலுவையில் நடந்த காரியம். அவருடைய சரீரத்தில் இந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லை. அந்த கடைசி சொட்டு ரத்தம் கூட ஈட்டினால குத்தன உடனே வெளிவந்து விட்டார். அவ்வளவு அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். எதனால் அவர் மரித்தார்? நம்ம மேல வைத்த அன்பு, உங்க மேல என் மேல அவர் வைத்த அன்பு. அதை நினைத்து பாருங்க. இவ்வளவாய் அன்பு கூறுவதற்கு இந்த உலகத்தில் யாராவது உண்டா? இந்த அளவிற்கு சிலுவையில் நொறுக்கப்பட்டு பாடுபட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரிக்க நம்முடைய இடத்தில் அவர் மரித்தார். அந்த அன்பை நினைத்து பாருங்க. அதை தியானிக்கும் போதே நம்முடைய உள்ளம் பொங்கும். எவ்வளவாக என் மீது அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. இந்த பாவின் மீது உமக்கு எவ்வளவு அன்பு. என் மீது அன்பு கூர்ந்து இவ்வளவாய் சிலுவையில் மரித்தீரே. உன்னுடைய இருதயம் பொங்கும். அந்த அன்பை நினைக்க நினைக்க அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. எனக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீரே, எனக்காக இவ்வளவு வேதனை அனுபவித்திருக்கிறீரே, எனக்காக இவ்வளவு நிந்தை அனுபவித்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிலுவையை நான் நினைத்து அதை தியானித்து நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவர் மேல ஒரு அன்பு உங்களுக்குள்ளே பொங்கும். அந்த பாடுகளை நினைச்சு பாருங்க, அதை தியானித்து பாருங்க. அவர் எப்படி சிலுவை சுமந்து கொண்டு நடந்து போயிருப்பார். அந்த பார சிலுவை அவரை எப்படி அழுத்தி இருக்கும். அதுக்கு மத்தியில் ஒரு வாதினால் அடிக்கப்பட்டு சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு எத்தனை வேதனை சரீரத்தில் அனுபவித்திருக்கிறார். அதெல்லாம் பொறுமையாக சகித்து போகிறார். எதனால? நம்மேல வைத்த அன்பு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பு, அதை நினைச்சாலே நம்முடைய உள்ள பொங்கும். என் மீது ஆண்டவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த சிலுவை தியானிக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நீங்க அன்னதினமும் அதை தியானிக்கணும். தினசரி காலையில் அவருடைய சிலுவைக்கு முன்னால போய் நில்லுங்க. கொல்கதா வீட்டில் தொங்குகிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. நமக்காக தொங்கி மறித்த அந்த காட்சியை கண் முன்னால நிறுத்தி அதை தியானித்து அந்த அன்பை உணர்ந்து பாருங்க. ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்தில், ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்.
ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாடுகள், வீட்டுக்குள்ள பாடு, வேலை செய்கிற இடத்துல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், நம்முடைய வாழ்க்கையில குழந்தை இல்லைன்றது ஒரு அவமானம், நெருக்கம், பழிச்சொல், மற்றவங்களால பரிகாசம் பண்ணப்படுவது, குடும்பத்துல கடன் பிரச்சனை, அதனால உண்டாகிற துக்கம், வீட்டுல வறுமை, அதனால உண்டாகிற துக்கம், பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால உண்டாகிற வருத்தம், கணவரால, மனைவியால, பிள்ளைகளால வருத்தங்கள், வேதனைகள், கலக்கங்கள், இந்த மாதிரி துக்கம் நம்முடைய உள்ளத்தை அழுத்துகிறாரு. எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய அவமானங்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய நிந்தைகளை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய வேதனைகளை சிலுவையிலே சுமந்தார். யோசித்து பாருங்க, அவரை வாரினால் அடிச்சு அவரை கொடுமைப்படுத்தி, சிலுவையில் அரைஞ்சு ஆண் அடிச்சுட்டு போயிட வேண்டியதானே, வாரினால் அடித்து கொடுமைப்படுத்துறாங்க, பரிகாசம் பண்றாங்க, பரிகாசம், கேவலமா பேசுறாங்க. நீ கிறிஸ்துவா? கண்ணை மூடிக்கு பரிகாசம் பண்றாங்க. அடிச்சது யார் சொல்லு பார்க்கலாம்? செத்தங்களை உயிரோடு எழுப்புறாமே, மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யறாம சொல்லுங்க பார்க்கலாம். பரிகாசம் பண்றாங்க. எருசலேம் வீதி வழியாய் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். பரிகாசம் பண்ணுகிற கூட்டம். அப்படியே அவமானப்படுத்தப்பட்டவராய் சிலுவைக்காக அவர் கடந்து போகிறார். சிலுவையில தொங்கும் போது அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து விட்டு அவரை கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல, குற்றவாளியை போல, பாவமே செய்யாத ஒருவரை குற்றவாளியை போல தொங்க விட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு அபாண்டமான பழிகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசமான வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறார், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். உங்களுடைய அவமானத்தை அவர் அன்றைக்கு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். உங்களுடைய வேதனையை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நீங்கள் பரிகாசம் பண்ணப்படுகிறீர்கள், அந்த வேதனை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். எதுக்காக? உங்களுடைய அவமானத்தை மாற்ற, உங்களுடைய நிந்தைகளை மாற்ற, உங்களுடைய பாடுகளை மாற்ற, உங்களுடைய உபத்திரவத்தை மாற்றி உங்களை மகிழ்விக்க, உங்களுக்காக எல்லா பாடுகளை சிலுவையிலே சுமந்து விட. அதை நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய அவமானத்தை அன்றைக்கே சிலுவையிலே சுமந்து விட்டு உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாடுகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து உமக்கு ஸ்தோத்திரம். அதை நினைச்சு அவரை துடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாம் மாறிவிடும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். அதனால சிலுவையில ஒரு மனிதனை மரிக்க ஒப்பு கொடுத்துட்டா அவன் சபிக்கப்பட்டவன் என்றுதான் சமுதாயம் சொன்னாரு. சபிக்கப்பட்டவன். இந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணம் யாருக்கு வரும்? அவன் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசு சிலுவையிலே சாபமானா. நிறைய குடும்பத்துல சாபம். சாபத்தினால் வருகிற வியாதி அது எந்த மருந்தினாலும் குணமாக்க முடியாது. சாபத்தினால வருகிற வறுமை, எந்த வருமானம் வந்தாலும் அந்த வறுமையை மாற்ற முடியாது. சாபத்தினாலே வரக்கூடிய தடைகள், சாபத்தினாலே வரக்கூடிய அவமானங்கள், சாபத்தினாலே வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மென்டல் டிப்ரெஷன், சாபத்தினால உண்டாகிற பாதிப்புகள் நீங்க நிறைய குடும்பத்தில் முன்னருடைய பாவத்தினால வந்த சாபமா இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவத்தினால் உண்டான சாபமா இருக்கலாம். பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபமா இருக்கலாம். சில வியாதிகள், சில வறுமை, பிரச்சனை, போராட்டங்கள் தொடர்ந்து வருகிறது குடும்பத்தை. ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை, வியாதி இல்லாத நாளே இல்லை. நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், எதை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எல்லா பக்கத்திலும் அவமானம், எல்லா பக்கத்திலும் நெருக்கம். சில சொல்லுவாங்க முற்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி. எப்போ அந்த வாயில வார்த்தை வருதோ நீங்க சாபத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். முற்கள் சாபத்தை குறிக்கும். ஆண்டவர் முதலாவது உலகத்தை உண்டாக்கும் போது முற்களை உண்டாக்கல, உடமரத்தை உண்டாக்கல, முள்செடியை ஆண்டவர் உண்டாக்கவே இல்லை. கனிவிருட்சங்கள், மலர்கள், மூலிகைகள், மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அவர் முள்செடியை உண்டாக்கவில்லை. 3ஆவது அதிகாரத்துல மனிதன் பாவம் செய்து அதனால் பூமி சபிக்கப்பட்ட போதுதான் ஆண்டவர் இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அதன் பிறகுதான் முற்கள் தோன்றினது, சாபத்தினால வந்தது. சில சொல்லுவாங்க முற்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன், வேதனை.
வேதனை, ஒரு முள்ளு குத்துற மாதிரி வேதனை. கணவர் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா, மாமியார் மூலமா, பக்கத்து வீட்டார் மூலமா. ஐயோ, நான் முற்களுக்கு நடுவில் இருக்கிறேன். நீங்க சாபத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் சிலுவையில சாபமானார், நம்முடைய சாபத்தை சுமந்தார். ஆனால் அவருடைய தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டார். இயேசுவுக்கு முன்னும் அதற்கு பின்னும் யாருடைய தலையில முள்முடி வைத்ததாக சரித்திரம் இல்லை. சிலுவையில் அறையப்பட்டவங்க லட்சக்கணக்கான பேர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவருடைய தலையில தான் முள்முடி சூட்டப்பட்டது. அது இயேசு. அது ஒரு விஷ முள், சாதாரண முள் அல்ல, விஷத்தன்மை உள்ள முள். அந்த முள் ஆணி மாதிரி இருக்குமா, அவ்வளவு உறுதி, ஆணி மாதிரி. அப்ப அவனுடைய தலையில் அதை வைத்து கோலினால் அடிக்கிறாங்க. அந்த முற்கள் தலையிலே பதிந்து அந்த முற்கள் தலையிலேருந்து ரத்தம் அடிக்கிறது. அது ஒரு விஷம் உள்ளா இருக்கிறதுனால அது ஒரு கடுப்பை, ஒரு வேதனை உண்டாக்கும். நாளமோடி முற்கள் நிறைந்த பகுதி. நாங்கள் லீவு நாட்கள் வடையானா எல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் நடக்கிறது. செருப்பெல்லாம் போட்டு நடந்து பழக்கல். அப்போ சின்ன வயசுல கிராமத்தில் சாயங்காலம் வந்தால் காலில் இந்த காலில் 10 முள், அந்த காலில் 10 முள் இருக்கும். ராத்திரி உட்காந்து முள் எடுக்கிறது தான் வேலை. அதில் கார முள்ளுன்னு ஒரு முள் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, கார முள். அது குத்துச்சுன்னா அப்படியே கடுக்கும், விஷம் அப்படியே ஏறும் உடம்புல. கார முள்ளுன்னு சொல்லுவாங்க. அது பெருசாக இருக்கும், ஆணி மாதிரி. அது குத்துச்சுன்னா அவ்வளோதான். அதுக்காக என்ன பண்ணும், அந்த விஷத்தன்மையை முறிக்கிறதுக்கு முள்ளை தோண்டி எடுத்துட்டு கத்தியில் எண்ணெயை காய வச்சு அந்த இடத்துல ஊற்றுவாங்க. நல்லா ஊற்றிருக்கிறேன் எனக்கு காலில். அந்த மாதிரிலாம் அது அனுபவம் தான் பேசுது. முற்கள் சாதாரண உடமுள் வேற, கார முள் வேற. அது அப்படியே கடுக்கும். அது குத்துச்சுன்னா நீங்கள் எடுத்துட்டா கூட அப்படியே கடுக்கும், அப்படியே விஷம் உங்களுடைய சரீரத்தில் ஏறுற மாதிரி ஃபீலிங் உண்டாகும். அதனால இயேசுடைய தலையில் வச்ச முள் சாதாரண முள் அல்ல, நம்ம ஊர் பார்க்குற உடமுள் அல்ல. அது ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு முள். சாபம் ஒரு விஷம் மாதிரி பல குடும்பத்தை அப்படியே அழித்து கொண்டு இருக்கிறது. சாபம் ஒரு விஷம் மாதிரி பலருடைய வாழ்க்கை அப்படியே அவங்களுக்கு தெரியாமலே அழித்து கொண்டு இருக்கிறது. அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் இயேசு சிலுவையில சாபமானார். உங்கள் மேல எவ்வளவு அன்பு, மனுமக்கள் மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு. இந்த சாபம் என் மேல வரட்டும், ஆண்டவர் இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டா. அப்ப நீங்க சிலுவைக்கு முன்னால போய், எனக்காக சாபமானீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக சாபமாகிய முள்முடி ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிக்க நீர் சாபமானீரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் சாபங்கள் மாறி நான் விடுதலை பெறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சிலுவையை தியானித்து நீங்க துதிங்க, சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்தினால் உண்டான வியாதி மறைந்து விடும், சாபத்தினால் உண்டான வறுமை நீங்கிவிடும், சாபத்தினால் உண்டான இழப்புகள் மாறிவிடும், சாபத்தினால் உண்டான அவமானங்கள் நீங்கிவிடும், சாபத்தினால் உண்டான தடைகள் மாறிவிடும். சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். அதற்கு தான் சிலுவையில் அவர் சாபமானார். அதை தியானிங்க. அந்த சிலுவை அன்பை, அந்த பாடுகளை தியானித்து நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது அற்புதமான விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு நாள் மாத்திரம் அந்த தினமும் நீங்க தேசனுடைய சிலுவைக்கு முன்னால போய் நின்று அந்த அன்பை நினைத்து ஆண்டவரை துதிங்க, அந்த சிலுவையை தியானித்து துதிங்க. ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாகும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் அதிகமாகும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, வசனத்தை கேட்டீங்க. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோட பேசுகிறவர். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? சில காரியம் என்ன காரணம்னே குழம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எதனால் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், தொடர்ச்சியா ஏன் இந்த மாதிரிலாம், ஒரு ஆசீர்வாதமே இல்லையே நினைக்கிறீங்களா? சாபமா இருக்கலாமோ? வசனம் சாபத்தை குறித்து பேசுகிறது. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபத்தை கூட சுமந்தார் என்று வேதத்தில் வாசித்தோம்ல. அப்ப நம்முடைய சாபத்தை அவர் சுமந்தார்னு என்ன அர்த்தம்? சாபம் என்கிற ஒரு காரியம் மனுக்குலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்ப ஏதோ ஒரு காரியம் சாபமாய் தொடர்ந்து வந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. சிலருக்கு ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபம். அந்த சாபம் வந்துட்டா சிலருக்கு பரம்பரைய வியாதி தொடரும், வறுமைகள் தொடரும், நஷ்டங்கள் தொடரும், இழப்புகள் தொடரும், அவமானங்கள் தொடரும், அப்படியே பாதிப்புகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட தொடரும்.
அது மாதிரி சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். இனி நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விடுதலை பெற என்ன செய்யணும்? இயேசு என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டா நீ விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இயேசுவே என் சாபத்தை சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபக்கட்டை அழிச்சு போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தருவார். ஒருவேளை சில சாபத்துக்கான காரணம் தெரிஞ்சுன்னா மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் சாப கிரியைகள் இருக்கிறதா? நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைத்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபம், என் மேலே இருக்கிற சாபம், என் பிள்ளைகளை தொடர்கிற சாபம், இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோன்னு சொல்லி என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? அப்படியே கண்களை மூடுங்க. இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறப்பா. சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி 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 உந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நீர் சிலுவையில் சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க நீர் சாபத்திற்கு பரிகாரி ஆகிய சிலுவையிலே உம்மை பலியாய் கொடுத்தீர், அதை நினைத்தருளுவீராக. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற பொருளாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். உம்முடைய இரத்தத்தை அவள் மேலே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நோய்களும் சகல பாவ கிரியைகளும் சகல ஆண்டவரே இழப்புகளும் வேதனைகளும் நீங்கி போனதற்காய் நன்றி. இனி அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் சுபிட்சமும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.